என்னக்கா பேக் வாங்கணும்னு கடவுள வந்தா கடவுள ஒருத்தனையும் காணோம். அந்த ஆள் பேக் தூக்கிட்டு போனா கூட யாருக்கும் தெரியாது போல. இப்படி கடையை விட்டுட்டு கடையில் உள்ள ஆள் எங்க போனான்னு தெரியலையே. சின்ன பொண்ணு கடைக்காரன் எங்கேயாச்சும் பக்கத்துல கிக்கத்துல போயிருப்பாண்டி. அங்கதான் இவ்வளவு பெரிய கேமரா வச்சு விட்டுருக்கானே, வேற அவனுங்க அதை பார்த்துட்டு தானே இருப்பானுங்க. வேற ஒருத்தரும் திருடிட்டும் போக முடியாது, எடுத்துட்டு ஓட முடியாது. அங்கங்கன்னு கேமரா வச்சு விட்டுருக்கானுங்க, வேற எங்க இருந்து ஓட. அதுவும் கரெக்டு தான்க்கோ. கடை நல்லா பெருசா இருக்கு, பேக் விலைலாம் அதிகமா சொல்லுவானோ. என்னக்கா இப்படி சொல்றியே? பேக் நல்லா அதிக விலைக்கு வாங்கினா தானே 2-3 வருஷம் தாங்கும், நல்லா உழைக்கும். அட போடினா வருஷம் 2000-3000 ரூபாய்க்கு நல்ல சாக்கு மாதிரி இருக்கிற பையனை வாங்கி கொடுப்பேன் பத்துக்க. ஒரு வருஷத்துல வேணுனே கிழிச்சிட்டு வந்துருவாளோ போல. புது பேக் வாங்கணும் பத்தியா, அதனால வேணுனே கிழிச்சிட்டு வந்துருவாளோ போல. சொன்னாலும் கேட்க மாட்டேக்காளுவ. அடுத்த வருஷம் அந்த பழைய பேக்கை கொண்டு போக மாட்டேன்னு நிக்காளுவ. என்னத்த பண்ண, வருஷம் வருஷம் புது பேக்கா வாங்க வேண்டியதா கிடக்கு பத்துக்க. அதுவும் கரெக்டு தாக்கா. இந்த காலத்துல யாரு பழைய பேக்கை கொண்டு போறா? நம்மலாம் அந்த காலத்துல மஞ்சள் பைய தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போனோம். என்ன குந்தாணி மஞ்சள் பை தூக்கிட்டு ஸ்கூலுக்குலாம் போனியாக்கும்? சின்ன பொண்ணு சும்மா இல்ல, நான்லாம் டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிருவேன் தெரியுமா. ஸ்கூல்ல ரேங்கே நான் தாண்டி எடுப்பேன். ஆமா ஆமா, கதை கேட்கட்டு சும்மா காதுல பூ சுத்திட்டு அடக்கி ஒழுங்கா வாய் முட்டு கடை பத்துக்க. நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. இந்த கடைக்கார பையன் எங்க போனான்னு தெரியல, கடையை விட்டுட்டு போயிட்டான். சரி வாங்கடி, நம்ம பேக் பார்த்துட்டு இருப்போம். அவன் வரும்போது அதுக்கப்புறம் காசை கொடுத்து வாங்கிட்டு போவோம். சிலத்தாய்க்கா அப்ப நீங்க பேக் பாருங்க. சரிடி, இந்த பிங்க் கலர்ல தான் பேக் கேட்டாலும் இங்கே நிறைய பிங்க் கலர்ல தான் பேக் தொங்குது, எடுப்போம் பார்த்து. சின்ன பொண்ணு, என் பையனுக்கு வேற ஒரு அழகான பேக் வாங்கணும் பத்துக்க. நல்ல சின்ன பேக்கா வாங்கினா போதும். நல்ல பொம்மை வச்சு நல்ல பொம்மை டிவில எல்லாம் காட்டுவானுங்களா, அந்த மாதிரி வேணும் பத்துக்க. இப்போ குட்டி கிளாஸ் தானே போறான், இப்போ அந்த மாதிரி குட்டி பேக் இருந்தா போதும். ஏதாச்சும் ஒன்று பார்த்து ஏதாவது செலக்ட் பண்ணடி. குந்தாணி உன் பின்னாடி திரும்பி பாரு, அங்க நிறைய பேக் கிடக்கு பாரு. நீ சொன்ன மாதிரியே நல்ல மாடல் மாடலா டிசைன் டிசைனா கிடக்கு. எடுத்து பொறுக்கு போ. எப்பா பிள்ளைல சின்ன பிள்ளைல இருக்கிற வரதான் பார்த்துக்க நிம்மதி பத்துக்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனோம், அங்கே போனோம், அதை பண்ணி இதை பண்ணி எம்மா நொய்யின்னு நம்மளுக்கு இருக்க விட மாட்டாங்க பத்துக்க. எம்மா என் பையன் அடுத்த வாரத்துலேருந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன வெளியாக போகிறேன்னு எனக்கே தெரில பத்துக்க. என் புருஷன் சிபிஎஸ்சியில் வேற கொண்டு வந்து பையனை சேர்த்து விட்டுருக்கான். அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தே என் பாதி உயிர் பேரும் போல. நல்ல வெளியே வெட்டிக்கதை பேச வரலாம், அந்த டைம் எல்லாம் ஒதுக்கி உன் பிள்ளைக்கு சொல்லி கொடு. ஒரே பிங்க் கலர்னு கேட்டு கிடந்தாலும் அந்த பேக் நல்ல பெருசாக நல்லா இருக்கு, அதை வாங்க வேண்டியதுதான். 2 பேருக்கும் பிங்க் கலரை வாங்கிட்டு வேற உனக்கு அப்படி இருக்கு எனக்கு இப்படி இருக்கும் பாழுவ. பேசாமல் நம்மளுக்கு பிடிச்ச கலரில் தனித்தனியாக ஒன்று வாங்க வேண்டியதுதான். இந்த ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு பேக் கிடக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு. நல்லா சாக்கு பை மாதிரி தான் இருக்கு, பேசாமல் இதை வாங்க வேண்டியதுதான். இந்த கடைக்கார பையன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல, நேரங்காலம் தெரியாமல் அந்த ஆளை போயிடுறான். பேக் நல்லா உழைக்கிற பேக் மாதிரி தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. எக்கா வாங்கக்கா, பேக பக்கம் வந்து பாருங்க பாருங்க. ஏப்பா தம்பி, கடைக்கு வர்ற நேரமா இது? எவ்வளவு நேரமா காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருக்கா. என்ன தம்பி நீ இப்படிலாம் அங்க இங்கன்னு சுத்த போயிடுறா? கடையை போட்டுட்டு வேற கடையில இருந்து யாராச்சும் எதை எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவா? எக்கோ 4 மணி ஆயிட்டு பாத்தீங்களா, அதான் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வந்தே பாத்துருங்க. அதான் வேற ஒன்றும் இல்லக்கா. கடையில இருந்து யாரும் எந்த பொருளும் எடுக்க மாட்டாங்க. பக்கத்துல அவ்வளோ தெரிஞ்சு வீதம் பாத்துடுங்க. வேற ஒரு 4 கேமரா கடையை சுத்தி வச்சிருக்கேன். வேற அதை மீறி யாருக்கா எடுக்க போறா? அதுவும் கரெக்டு தான். சின்ன பொண்ணு, கடைக்காரன் நல்லா உஷாரா தான் இருக்கான் பாத்துக்க. இவனை ஏமாத்தி எங்க இருந்து பேக் வாங்க? உத்தரசா பாக்குற வர பாப்போம் சரியா? என்னதான் சொல்றான்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் விலை எவ்வளவு சொல்றான்னு பாத்துக்கிடுவோம். ஆமா, அவள பேக்லயும் 3000-4000 விலைய போட்டு வச்சிருக்கான். நான் இப்ப தானே விலைய பார்த்தேன். என்னது 3000-4000 விலையை போட்டு வச்சிருக்கானா? ஆமா சின்ன பொண்ணு. எப்பா தம்பி, அந்த ரோஸ் கலர்ல ஒரு பேக் தொங்குது பத்தியா, நல்ல பெரிய பேக்கா இருக்குல்ல, அந்த பேக்கை கொஞ்சம் எடுத்துதாப்பா. சரிக்கோ. சின்ன பொண்ணு, இந்த பேக் நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா நல்லா இருக்கு. இப்ப எல்லாரும் இந்த மாதிரி தானே கலர் கலரா பேக் கொண்டு போறாவ. இந்த பேக்கை பார்க்கும்போது ஆசையா இருக்கு நம்மளுக்கும் ஸ்கூலுக்கு போனோன்ட்டு. எப்பா தம்பி, இந்த பேக் ரேட் எவ்வளோப்பா? எக்கா இந்த பேகாக்கா 3000 ரூபாக்கா. என்ன தம்பி சொல்றா? இந்த பையன் 3000-மா? 500-1000 சொல்லுன்னு பார்த்தா ஒரேடி ரேட்டை ஏத்திட்டு போறா. என்னக்கா இப்படி சொல்றீங்க? பேக் குவாலிட்டியை பாருங்க, என்ன அழகா என்ன தின்னமா இருக்குன்ட்டு. 10 வருஷம்னாலும் அது பாட்டுக்கு ஓடுங்கோ. ஐயே, இருந்தாலும் அநியாய விலை. ஒரு பையன் 3000 ரூபா. நான் என் 2 பிள்ளைகளுக்கும் 2000 ரூபாய்க்குள்ள பையன் வாங்கிட்டு போயிடணும்னு இருக்கேன். நீ ஒரு பிள்ளைக்கே 3000 ரூபா ரேட்டு சொல்றா? என்னக்கா நீங்க இந்த கடையில உள்ள பை எல்லாமே விலை ஜாஸ்தி தான் பாத்துடுங்க. அந்த விலைக்கு ஏத்தாப்புல நல்லா உழைக்குங்கோ. நீங்க இப்ப வேணாலும் எழுதி வச்சுடுங்க, 10 வருஷத்துக்கு அந்த ஆள் ஒரு தையல் கூட பிரிக்கலாமா, அது பாட்டுக்கு உழைக்கும். ஆமா, அவளு ஒரு வருஷமே ஒரு பையன் ஒழுங்கா கொண்டு போக மாட்டேங்காலும் இவளுக்கு 10 வருஷம் உழைக்குமா, 10 வருஷம். எப்பா தம்பி, என்ன அநியாய ரேட்டு சொல்றா? என்னக்கா நான் என்ன அநியாயம் ரேட்டு சொல்றேன்? பேக்லயே பில்லு இருக்கு பாருங்க, 3000 தான் போட்டிருக்கு. அதுல வேற பாருங்க 3200 ரூபா போட்டிருக்கு. நான் உங்களுக்கு 200 ரூபா குறைச்சுதான் சொல்றேன். நீங்க இதுவே அநியாயம் ரேட்டுங்க. மத்த கடையில எல்லாம் போய் பாருங்க, இதை விட 4000 சொல்லி விற்காவ ஒரு ஸ்கூல் பேக்கையே. சின்ன பொண்ணு, இது என்னடி கூத்து? அந்த ஆளை 3000-4000 அடிக்கிட்டே போயிருவோம் போல. ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பேசுடி. எக்கோ நீ இந்த சைடு வாக்கோ, நான் பேசிக்கிறேன்.
ஏப்பா தம்பி இதே மாதிரி பேக் பக்கத்து கடையில 2000 ரூபான்னா நீ என்ன 3000 அடிக்கிட்டு போறா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? 2000 ரூபாய்க்கு யாரும் இந்த பேக்க தருவா? என்ன தம்பி நீ இப்பதான் நாங்க பக்கத்து கடையில விசாரிச்சுட்டு வரோம். அவன் 1500 2000 அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்கான். நீ தான் ஓவரா விலை சொல்லிட்டு இருக்கா. சரி உன் கடையில பேக் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தோன்னு இந்த கடவுள வந்து பூந்தோம். இப்படி அநியாய விலை சொல்லுவான்னு பார்த்தா நாங்க அவன் கடைக்கே போயிருவோம் போலயே. அவன் அப்பயே கூப்பிட்டான், ஏக்கா வாங்க வாங்க நல்ல நல்ல பேக்லாம் இருக்கு பாருங்க பாருங்கன்ட்டு. நான் தான் சரி இந்த கடைக்கு வருவோன்ட்டு நான் தான் இந்த கவலங்க கூப்பிட்டு வந்தேன். நீ என்ன இப்படி அநியாய விலை சொல்லிட்டு இருக்கா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? பேக்ல போட்டுருக்க விலையை தானக்கா நான் சொல்ல முடியும். நான் வேற குறைச்சு சொல்ல முடியுமா? வேற எங்க ஓனர் என்ன தானக்கா சத்தம் போடுவாவ? என்ன தம்பி நீ இப்படி இருக்கா? இப்படி அவ்வளோ இருக்கும் 3000 4000 விலை ஏத்தி ஏத்தி சொன்னா வேற உன் கடைக்கு யார் வந்து வாங்குவாவ? நீ இப்போ ஒரு 1500 ரூபாய்க்கு எங்களுக்கு இந்த பேகை தா. வேற எங்க ஊர்ல இருந்து அவ்வளோ ஆட்களையும் உங்க கடைக்கு அனுப்பிச்சு விடுறேன். இந்த கடையில நல்ல விலை கம்மியா இருக்கு, பேக் சூப்பரா இருக்கு, அது இது நான் உனக்கு விளம்பரம் பண்ணி விடுறேன். என்னக்கா நீங்க அதெல்லாம் சரி வராதுக்கா. 3000 ரூபாய் பேக் விலை போட்டிருக்கு, வாங்குங்க. ஏடி இந்த சின்ன பொண்ணு பார்த்து பேசி எதுவும் குறைச்சு தருவாளாடி? ஏக்கா பாப்பக்கா எனக்கும் தெரியல. அவ பேசதான் செய்றா, அந்த பையன் விடுற மாதிரி இல்லல்ல. ஆமாடி 4000 ரூபாய்க்கு இந்த பேக் வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? அதுவும் கரெக்டு தான்க்கோ. என்னப்பா நீ கொஞ்சம் கூட விலையை குறைக்க மாட்டேங்க. 3000 அந்த ஆளை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கா. ஒரு 500 குறை. இங்க பாரு பேக் நல்லா தான் இருக்கு. எவ்வளவு அழுக்கு எவ்வளவு தூசி அடிச்சு போய் இருக்கு பாரு. ரோஸ் கலர் பேக் அழுக்கா இருக்கு. யாராவது வாங்குவாங்களா ஃபர்ஸ்ட்? பழைய பேக் மாதிரி இருக்கு. இந்த பேக்கு 3000 சொல்றியோ? ஏக்கா அது கொஞ்சம் தூசி ஆனோம்னா அப்படி கொஞ்சம் அழுக்கா அந்த மாதிரி இருக்கு. லைட்டா தொடச்சோன்னா பேரும் பார்த்துடுங்க. ஆமா நீ தொடச்சா பேருன்னு சொல்லுவா. இருந்தாலும் நாங்க வாங்க முடியுமா? நல்லா பளபளன்னு இருந்தா தான் நாங்க வாங்க முடியும். ஒரு 1000 குறை. ஜிப்புலாம் பாரு கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. வேற அது இதுன்னு பிஞ்சு விழுந்துச்சுன்னா வேற 3000 பேக் வாங்கி வேற உன் கடைக்கு தான் வந்து அவ்வளோ எங்க ஊர் ஆட்களோட சேர்ந்து இந்த அக்கா வந்து நிப்பாவ பத்துக்க. புல்லாத அக்கா. உனக்கு ஒன்றும் தெரியாது வீல பத்தி. பேசாம 1500 பேக் கொடுத்து அமுச்சு விடு. நீ இப்ப பேக் கொடுத்தாலும் குத்தம், கொடுக்கலனாலும் உன் கடை முன்னாடி ஆளை கொண்டு வச்சு இப்ப திரட்டிடுவாவே பாத்துக்க. என்னக்கா இப்படி சொல்றிய? இவ அது இதுன்னு சொல்லி பயம் காட்டாதியக்கோ. டே தம்பி இப்போ உழைக்க தெரிஞ்சுக்கடா. அந்த பொம்பளை கொஞ்சம் லூசு மாதிரி பத்துக்க. கொஞ்சம் அப்பப்போ கிறுக்கு வரும். அது இப்போ 3000 சாக்குல கிடக்கு. இப்போ நீ 1500 சொன்னேன்னா கொஞ்சம் என்ன பண்ணேன்னு வாங்கிட்டு பேரும் பத்துக்க. நீ அதே 3000 தான் சொன்னேன்னு வச்சுக்கியேன். ஊர்ல இருந்து ஆளை கூட்டு வந்துடும். வேற ஒரே அடிப்பிடி சண்டையா தான் இருக்கும். அந்த அக்காக்கு இந்த பேக் வேற ரொம்ப பிடிச்சு போச்சு பத்துக்க. இப்போ என்ன பண்ண? நீ தான் ஏதாச்சும் பார்த்து ஏதாவது யோசிச்சு ஏதாவது சொல்லணும் பத்துக்க. இல்லைன்னா கடையை ஒரு அடியே சோழி முடிச்சு விட்டு அவளை பையன் வாசல தூக்கிட்டு போயிடுவாவ. வேற ஓனர் ஒன்ன போட்டு வெளுத்து போடும் பாத்துக்க. என்னக்கா இப்படிலாம் சொல்றிய? அந்த பொம்பளை லூசுங்கிய வேற யாவிய கூட ஏன் சுத்திட்டு அடக்கிய? என்னக்கா நீங்க இப்படி வேற சொல்லி பையன் காட்டிட்டு அடக்கிய? அந்த ஓனர் வேற தெரிஞ்சா திட்டுவான். என்ன பண்ண? வேண்டாம்க்கா. நீங்க எப்படியா சமாதானம் பண்ணி கூட்டு போயிருங்க. ஆமா நானா உன் கடைக்கு கூட்டு வந்தேன். அந்த அக்கா தான் உன் கடையை பார்த்துட்டு வாங்கின அந்த கடையில தான் பேக் வாங்கன்னு ஒத்த காலில் நின்று எங்களை கூட்டு வந்தாவ. எப்பா என்னாலலாம் சமாளிக்க முடியாதுப்பா. நீ 1500 கொடுத்தன நீ சாமர்த்தியமா நீ தப்பிச்சிருவா. இல்லைன்னா அந்த அக்கா இப்போ கடை முன்னாடி உட்காந்து கூட்டத்தை கூட்ட ஆரம்பிச்சிரும். என்னென்ன பொய்யலாம் சொல்லுமோ தெரியல. வாய்க்கு வந்ததெல்லாம் உளரும் பத்துக்க. வேற உன் வேலை பேரும் பத்துக்க. ஐயா இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? நான் வேலைக்கு சேர்ந்தே ஒரு வாரம் தாக்கா ஆகுது. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க ஓனர் அவ்வளவுதான். என்ன தம்பி உன் நிலைமை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. ஆனா அந்த பொம்பளை தான் கொஞ்சம் லூஸ் ஆச்சே. சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு 1500 போட்டு கொடு. வேற வழி இல்ல பத்துக்க. சரிக்கா, அப்ப 1500 ரூபாய்க்கே எடுத்துக்கிடுங்க. சிலத்தேக்கா 1500 இந்த பேக தரேன்னு சொல்லிட்டான். அப்படியே சின்ன பொண்ணு எப்படிடி சொல்லி வாங்கினேன்? அதெல்லாம் அப்படிதான். சரி காசை கொடுத்துட்டு பேக வாங்கிடுங்க. சரி சின்ன பொண்ணு. பார்க்க நல்ல பொம்பளையா இருக்கு, ஆனா பைத்தியம் கவலை. ச்சே, இந்த காலத்துக்கு யாருக்கு தான் எப்படி இருக்கும்னே தெரியாது. நல்ல லட்சணமா நல்லா பொட்டுக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு அழகா அம்சமா இருக்காவ. பாவம் பைத்தியம் காவ. சரி எப்பா தம்பி, சரிப்பா அந்த ரோஸ் கலர் பேக் மட்டும் தா. சரிக்கா, 1500 ரூபாய் தாங்க. ஏ சின்ன பொண்ணு எப்படிடி சொல்லி சமாளிச்சே? ஏ குந்தாணி அதை விடு. நீ உன் பையனுக்கு பேக் வாங்கலையா? ஆமா ஒவ்வொரு பேக்கும் 4000 5000 விலை போட்டுருக்கு பத்துக்க. பார்க்கதான் சின்ன பேக்கா இருக்கு, வேலை அவ்வளவு அதிகமா இருக்கு. பேசாம எடுத்துட்டு ஓடிட்டு மாடி. நீ ஏதாச்சும் பேசி சமாளிக்கிற மாதிரி சமாளி, நான் அப்படியே பின்னாடி ஓடி எடுத்துட்டு ஓடிடுறேன். எதுக்கு கட்டி வச்சு அடிச்சு கொள்றதுக்கா? அங்கங்க கேமரா வச்சு விட்டுருக்கானுங்க. எடுத்துட்டு ஓட போறாளாம். எடுத்துட்டு ஓடுறதுக்குலாம் வேற கடை பார்ப்போம். ரோட்டோரத்தில் யாராச்சும் கடை கொடுத்து போக தெரியுமா? அங்க நான் அப்படியே பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். நீ அப்படியே எடுத்துட்டு ஓடிடு சரியா? அப்படியே சின்ன பொண்ணு. சரி சரி இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு பத்துக்க. அடியே பேக வாங்கிட்டு போகும் அடி. என்னக்கா ஒரே ஒரு பேக் தான் வாங்கியிருக்கியா போதுமா? வேற இன்னொருத்திக்கு வாங்கலையா? அட போடி, இதுவே 1500 நம்மளால முடியாதுப்பா. இனிமே என் வீட்டுக்காரன்ட்ட சொல்லி இன்னொரு பேக் சோனிக்கு இல்லை பவிக்கோ எவ்வளோக்கு ஒருத்திக்கு வாங்கி கொடுக்க சொல்லிடுறேன். இப்போ அநியாய விலை சொல்றேன். எல்லா கடையிலையும் இப்படிதான் விலை இருக்கும்னு நினைக்கேன். ஆமாக்கா விலைவாசி அவ்வளோ ஏறி போச்சு பார்த்துடுங்க. சரி நான் போயிட்டு பக்கத்து கடையில லஞ்ச் பேக் பார்க்குறேன்டி. சரிக்கா நாங்களும் வரோம். ஏக்கா நீங்க எதுவும் பேக் பாக்குறீங்களா? எங்க இருந்து பார்க்க? அதான் அநியாய விலை போட்டு வச்சிருக்கேன், வேற எங்க இருந்து பார்க்க? ஏக்கா விலை அதிகமா இருந்தா தானக்கா பேக் நல்லா உழைக்கும். எப்பா வேண்டாம் சாமி, நாங்க வேற ஏதாவது கடையை பார்த்து வாங்கிக்கிறோம்.
சரிக்கா, என்ன அந்த அக்கா மட்டும் தனியா போறாவ? பின்னாடி போங்க. வேற எங்கேயாச்சும் ஓடி இருக்கிட போறாவ. அந்த அக்கா ஏன் ஓட போறாவே? ஐயய்யா செல்லத்தாய்க்காவ லூசுன்னு சொல்லி தானே வேண்டிய பேக் வேற ரேட்டு கம்மியா வாங்கணும். இந்த குந்தாணி ஏதாவது உளறி வச்சிட போறா. என்னக்கா இப்படி சொல்றிய? அவியல பத்தி தான் எல்லா விஷயமும் தெரியும்ல, எனக்கும் எல்லாம் தெரியும் பார்த்துடுங்க. ஐயே, இந்த பையனுக்கு என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தான். லூஸ் மாதிரி ஏன் பேசிட்டு இருக்கான்? செல்லத்தாய்க்காவை பத்தி என்ன விஷயம் தெரியும்? அந்த அக்காவை இப்பதான் கடைக்கு வந்திருக்காவே. ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி அந்த அக்காவை பத்தி விஷயம் தெரியுங்க. ஏ சின்ன பொண்ணு, இந்த பையன் என்னடி நல்லா தானே இருக்கான், ஏன் ஒரு லூஸ் மாதிரி பேசுறான்? ஏ உத்தரோசா, அவனுக்கு ஏதோ பைத்தியம்னு நினைக்கிறேன்டி. கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுறான் பாத்துக்க. நான் போய் பேக் குறைச்சு குறைச்சு பேசினேன் பாத்தியா? ஒரு நேரம் நல்லா பேசுறான், ஒரு நேரம் மாத்தி மாத்தி பேசுறான். இங்க நின்று சரி வராத பத்துக்கு வானமா போவோம். அப்படியாடி சொல்ற? சரி வாடி போவோம். ஏக்கா, பேக் எதுவும் பாக்கீங்களா? குசு குசுன்னு பேசிட்டு அடிக்கிய. பாத்தியா, கேட்டதே கேட்டு கிடக்கான். வாடி நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம். பேகு வேண்டாம் தம்பி. சரிக்கோ, அந்த அக்காவை நல்லா பாத்துக்கிடுங்க. ஆ சரி சரி. பாவம், பார்க்க அந்த பையன் நல்லா தான் இருக்கான். ஆனா என்ன பைத்தியம் கவ. இந்த பையனை நம்பி ஓனர் எப்படி கடையில விட்டு போனா என்னன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு, சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு. ஹாய் ஷாலினி, ஹாய் மகி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் எட்வின், ஹாய் எலைனா, ஹாய் எட்வினா, ஹாய் விஜி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.